சிறுகதை. அசைவத்திலிருந்து சைவத்திற்கு மாறிய காகம். ஒரு பெரிய ஆலமரத்தில் ராசாளி, முரரி என்ற 2 காகங்கள் நெடுங்கால நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். இதில் ராசாளி காகம் சரியான அசைவப் பிரியன். தன் வாழ்நாளில் அந்த காகம் சைவ உணவை சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் முராரி காகமோ தன் பசிக்கு எது கிடைத்தாலும் அதை முழு மனதோடு பெற்றுக்கொண்டு வயிற்றை நிரப்பிக்கொள்ளும். அன்றொரு நாள் 2 காகங்களும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர். முரரி காகம் சொன்னது, நண்பா, இன்னைக்கு அமாவாசை. நம்முடைய காக்கை இனங்களுக்கு மக்கள் தங்கள் வீட்டு கூரையில் வாழை இலையில் வடை பாயசத்தோடு உணவு வைப்பார்கள். வா, போய் வயிறார சாப்பிட்டு வரலாம் என்று முரரி காகம் ராசாளி காகத்தை கூப்பிட்டது. ஐயையோ, இந்த சைவ சாப்பாடெல்லாம் எனக்கு ஒத்து வராது நண்பா. நமக்கு எப்போதுமே அசைவந்தான். நீ உன்னோட வழியில் போ, நான் என்னோட வழியில் போகிறேன் என சொல்லிய காகம் வேகமாக மரத்தை விட்டு பறந்து போனது. இவனை திருத்தவே முடியாது என்று நினைத்தது முரரி காகம். மரத்திலிருந்து பறந்து வந்த ராசாளி காகம் நேராக அலிபாய் கடையில் போய் நின்றது. இந்த கசாப்பு கடைக்கு ராசாளி வருவது எப்போதுமே வாடிக்கையான ஒன்றுதான். வழக்கம் போல அலிபாயும் 2 ஆட்டிறைச்சி துண்டுகளை எடுத்து ராசாளி காகத்திற்கு போட்டார். ஆவலோடு சாப்பிட போன காகத்தின் கவனம் அந்த கசாப்பு கடையில் கட்டி போடப்பட்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியின் பக்கம் திரும்பியது. அழுது கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியின் அருகே ராசாளி காகம் போனது. அடடா, இந்த அழகான ஆட்டுக்குட்டி எதுக்கு இப்போ அழுகுது? ஆட்டுக்குட்டியின் அழுகை இன்னும் அதிகமானது. காரணத்தை சொல்லாமல் இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதற்கு அந்த ஆட்டுக்குட்டி அலிபாயையும் அவர் வெட்டி கொண்டிருந்த ஆட்டு இறைச்சியையும் மாறி மாறி பார்த்தது. ராசாளி காகத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. 6 அறிவு உள்ள மனிதர்கள்தான் எங்கள் இனங்களை கொன்று சாப்பிடார்கள் என்றால் 5 அறிவு உள்ள நீயும் எங்கள் இறைச்சியை தினமும் இப்படி ரசித்து ருசித்து சாப்பிடுகிறாயே. இதோ உன் முன்னால் சிதறி கிடக்கும் இந்த இறைச்சி துண்டுகளைப் போல் என்னையும் ஒரு நாள் கொன்று இப்படித்தானே துண்டு துண்டாக வெட்டி போடுவார்கள் என ஆட்டுக்குட்டி கேட்டதும் ராசாளி காகத்திற்கு தலை தொங்கி போனது. எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து பறக்க ஆரம்பித்தது. அப்போது வழியில் ஒரு வீட்டின் கூரையின் மீது வாழை இலையில் வைக்கப்பட்டிருந்த சைவ சாப்பாட்டை ராசாளி காகம் மனநிறைவோடு சாப்பிட்டது. அன்றிலிருந்து ராசாளி காகம் அசைவத்திலிருந்து சைவத்திற்கு மாறியது.